வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் த லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 2க்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேய் ஐ எம் நாட் ப்ரிப்பேர் ஃபார் திஸ்ரா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நிறைய இந்த கேமில் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நம்புறேன். கேமில் இருக்க முக்கியமான சீக்வன்ஸாக அப்படியே லைவ் ஆக்ஷனுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதுவும் குவாலிட்டி வேற லெவலில் இருக்குது. சீசன் 1 எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதோட டபுள் மடங்கு எஃபோர்ட் போட்டிருக்கதை தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. கேம் விளையாடவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கேம் விளையாடாதவங்களுக்கு இது ஸ்பாய்லர் ஃப்ரீ பிரேக் டவுன்லாம் கிடையாது. கண்டிப்பாக ஸ்பாய்லர்ஸ் உள்ள சேர்த்து தான் சொல்லி ஆகணும். சொல்லாமல் பிரேக் டவுன் பண்ணுறது கஷ்டம் இல்லை. அதனால் ஒரு குட்டி ஸ்பாய்லர் அலர்ட்டோட வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங் இப்போதைக்கு நம்ம ஜோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கேரக்டர். இவங்க யாருன்னு எனக்கு தெரியல. இவங்க கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அவங்க டைமர் செட் பண்ணி காஃபியோட இந்த பக்கம் பேச தயாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உன் மனசில் இருக்க எல்லாத்தையுமே என்கிட்ட கொட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் இவங்க இப்போதைக்கு ஜாக்சனில் இருக்கக்கூடிய ஒரு தெரபிஸ்ட்டை தான் மீட் பண்ணி நம்ம ஜோயில் பேசுகிற மாதிரி இருக்கும் நம்புறேன். ஏன்னா இந்த சீசன் 1 நீங்கள் பார்த்துருக்கலாம். ஜோயில் வந்து பார்த்தீங்கன்னா PTSD பாதிக்கப்பட்டிருப்பாரு. அவன் பொண்ணை இழந்த ஒரு விஷயம், இத்தனை வருஷங்கள் தனிமையில் இருந்த விஷயம், இது எல்லாமே அவர் மைண்டில் ஒரு PTSD உருவாக்கியிருக்கோம். 10வது குறைக்கி ஜோயில் போன சீசனில் ஒரு சம்பவமே செஞ்சிருப்பாரு. இந்த உலகத்தை காப்பாற்றுற ஒரு ஆப்ஷன் இருந்தும் அவர் எலியை காப்பாற்றிட்டு வந்திருப்பாரு. இதெல்லாமே மனசுக்குள்ள உறுத்திட்டு இருக்க அந்த சமயத்தில் அவர் மனசுக்குள்ள அழுத்தி வச்சிருக்க எல்லா உண்மைகளையுமே வெளியில கொட்டுறதுக்கு பாசிபிளி தெரபிஸ்ட்டை மீட் பண்ணி பேசுறாரோ என்னமோ. பட் ஒரிஜினல் ஸ்டோரி படி பார்க்கும்போது அவர் டாமி கிட்ட தான் இந்த எல்லா உண்மைகளையுமே சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ டாமியோட பொசிஷனுக்கு தான் இப்போதைக்கு இந்த தெரபிஸ்ட் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஜாக்சன் ஒரு பெரிய சிட்டி தான். அதை அடுத்த ஷாட்ல தெளிவாகவே போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளவு பெர்சன்ட் காமிச்சிருக்காங்க பாருங்க. இதை நான் பார்க்கும்போது என்னடா அது கேம் பிளே கட்சினா அப்படிங்கும் போது யோசிக்க வச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு லைக் நம்ம எலியை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஜாக்சன் எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத சூப்பர் அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஜாக்சனோட அந்த வால்ஸ்லாம் பாருங்க, செம்ம உயரமாக கட்டியிருக்காங்களே. வெளியில இருந்து யாருமே எந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனுமே உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி செம்ம உயரமான அந்த சுவர்கள் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ ஜாக்சனுக்குள்ள இப்போதைக்கு நம்ம எலியன் ஜோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான வாழ்க்கை தான் வந்துட்டு இருக்காங்க. உள்ள தெரபிஸ்ட் முத கொண்டு இருக்காங்கன்னா இப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஜாக்சன் சேஃபாக இருக்கும்னு. ஐ மீன் இந்த ஷாட்ல நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஜோயல் மில்லரோட ஒரு போஸ்ட் பாக்ஸே காமிக்கப்பட்டிருக்கு. ஆனால் எந்த ஒரு லெட்டரும் வரல. ஒருவேளை இது அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இருக்க சீனாக இருக்குமோ? போஸ்ட் பாக்ஸ் மட்டும் இருக்கு, லெட்டர் இல்லைங்க. புரியுதா? இந்த இடத்துல ஜோயல் அவர் செஞ்ச சம்பவங்களை பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதில் சில ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸுமே உள்ள சொருகிடுவாங்க நம்புறேன். டெக்னிக்கலாக பார்க்கும்போது சீசன் 1 அண்ட் சீசன் 2க்கு நடுவில் ஒரு பெரிய டைம் ஜம்பே இருக்க போது. ஒரிஜினல் கேமில் ஒரு 5 இயர்ஸ் டைம் ஜம்ப் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க நம்புறேன். அண்ட் செகண்ட் கேமில் காமிச்ச மொத்த விஷயங்களுமே இந்த ஒரு சீசனில் அடைக்க மாட்டாங்களாம். 2 சீசனாக பிரிக்க போகிறது ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த கதையை ஒரிஜினல் இந்த கேம் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிருக்காங்க. அந்த சம்பவம் நடக்கும். அந்த ட்விஸ்ட்டில் பாசிபிளி போய் கட்டப்பா கில்டு பாகுபலிங்கிற ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவத்தில் பாசிபிளி இந்த சீசன் கிளிஃப் ஹேங்கரில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த சீசன்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்க அந்த சமயத்துல நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ்க்கான அந்த ஆர்க்கை வந்து சூப்பராகவே எழுதலாம். ஜோயல் அண்ட் எலி பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே காட்டலாம். இந்த இடத்துல நம்ம ஜோயல் எலிக்கு கிட்டார் எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு இருப்பாரு. ஒரு முக்கியமான சீனுங்க. ஒரு சிம்பிளாக இருக்கும், என்ன கிட்டார் கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இந்த சீன் இந்த கேமோட எண்டில் வேற லெவலில் வந்து கனெக்ட் ஆகும். அதே மாதிரி சீரியஸ்லையும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க நம்புறேன். அப்படியே கேமில் நீங்கள் என்ன மாதிரி அந்த சீக்வன்ஸை பார்த்தீங்களோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இடத்துல ஒரு பாட்டுமே வரும். அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் கீழே காமிப்பாருங்க. முதல் லைன் அந்த கேட்டாலே உங்களுக்கு புரியும் நம்ம ஜோயிலோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு. ஸோ தெரிஞ்சவங்க கீழே காமிப்பாருங்க. அதே மாதிரி இந்த ஒரு பார்ச் சீன் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. இதுவுமே ஒரு முக்கியமான சீன். இதுவுமே கேம் எண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் ஸ்பாயிலர் அலர்ட், இந்த சீனில் ஆக்சுவலாக நம்ம எலிக்கு தன்கிட்ட இந்த இம்யூனிட்டி பவர் இருக்கு. அதை இந்த பக்கம் நம்ம ஜோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண விடாமல் தடுத்து இந்த பக்கம் கடத்தி கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிற உண்மை தெரிய வந்திருக்கும். எலி வில் நெவர் ஃபர்கிவ் ஜோயில் அப்படிங்கிற போது ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப எமோஷனலாக அமைச்சிருப்பாங்க. ஒரு முக்கியமான சீனுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீரிஸில் இன்னும் பெட்டராக இம்பாக்ட்ஃபுல்லாக கொண்டு வரணும். அதை தொடர்ந்து இந்த சீன் ஒரு மலை உச்சியில் யாரோ 3 பேர் இந்த மாதிரி டென்ட் அமைச்சு உட்காந்துருக்காங்க. கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்சனை நோட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இது நம்ம ஆபியும் அவங்களுடைய அடியாட்களமாக இருக்கணும். ஆபிக்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாட்ல வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. கேஸ்டிங் அப்போ ஆபி அவங்க வந்து செட் ஆக மாட்டாங்க தான் நான் நினைச்சேன். பட் இந்த லுக்கில் பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அவங்க ஏதோ ஒரு சிமெட்ரியில் தான் உட்காந்துருக்காங்க, சுடுகாட்டில் தான் உட்காந்துருக்காங்க. யாரோட கலரை முன்னாடி நினைக்கிறீங்க? சீசன் 1 நம்ம ஜோயல் எலியை காப்பாற்றுறதுக்கு சில டாக்டர்ஸை போட்டு தள்ளியிருப்பார்ல, அந்த டாக்டர்களில் நம்ம ஆபியோட அப்பாவும் ஒருத்தர். எங்கள் அப்பாவை கொண்டோன்னா பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லி 5 வருஷங்கள் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 4 to 5 இயர்ஸ் நம்ம ஆபி பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெயின் ஆகி பாடி ஃபிசிக்கலாக செம்ம பில்ட் ஆகி ஜோயிலை தேடி வந்துருவான். முழுக்க ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் ஆபியோட அந்த ஸ்டோரியில் வந்து எழுதப்பட்டிருக்கும். அந்த ரிவெஞ்ச், அந்த பழி வாங்குற எண்ணம் இவ கண்ணை மறைச்சிருக்கும். ஏகப்பட்ட பேரை, உங்களுக்கு ஃபேவரட்டான நிறைய பேரை போட்டு தள்ளுவா. ஆபி அப்ளை பண்ணாக்கா கொஞ்சம் உஷாராக இருங்க. சோஷியல் மீடியாலலாம் இந்த சீரிஸ் வரும்போது வெளில வந்துடாதீங்க. ஏன்னா ஹேட் கண்டிப்பாக பரவும். நான் இப்போவே சொல்கிறேன். கேமில் ஆபிக்கான மோட்டிவ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவன் எழுதப்பட்ட விதங்கிறது ரொம்ப வீக்காக இருக்கும். அதை எனக்கு தெரிஞ்சு இந்த சீரிஸில் சரி செஞ்சே ஆகணும். 2 சீசனாக பிரிக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சீசன் 1 எண்டில் ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் அமைச்சு சீசன் 2 ஆபி ஏன் இப்படி பண்ணா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை சாலிடாக கொடுக்கணும்.
ரைட்டிங் முக்கியம், ரொம்ப முக்கியம். பிசுறு தட்டிச்சுன்னா கேமர்ஸ் எந்த மாதிரி ஹேபியை செஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த டெலிவிஷன் வாட்சஸும் கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. ஏன்னா டெலிவிஷனுங்கிற ஒரு விஷயம் ஃபேன்ஸ் கூட அதிகமாக இன்னும் கனெக்ட் ஆகும் கேம்ஸை விட. அண்ட் டெலிவிஷன் வந்து குளோபல் ஆடியன்ஸை ரீச் பண்ணக்கூடியது. ஆல்சோ பெட்ரோ பாஸ்கலுக்குன்னு தனி ஃபேமிலி ஃபேன்ஸே நிறைய பேர் இருக்காங்க. கேம்ஸை தாண்டி எல்லா பக்கமும் அணகட்டுறாங்களே அப்படிங்கிற தாட் தான் எனக்கு வருது. ஸோ அகெயின் கொஞ்சம் கியூரியஸாக தாங்க இருக்குது, எப்படி அந்த ரைட்டிங் இப்படி அந்த முக்கியமான டர்னிங் பாயிண்ட்டை புல் பண்ண போகிறாங்கன்னு. கேமில் வந்த மாதிரியே இருந்தால் கடுப்பாயிடுவாங்க. பார்ப்போம். இந்த ஷாட்டில் நம்ம எலியோட அந்த நைஃபை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அதே மாதிரி எலியோட கையில் இருக்க அந்த டேட்டுவுமே உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ எலிக்கு ஆக்சுவலாக ஒரு பைட் மார்க் இருக்கும். இதை பார்த்து நிறைய பேர் போன சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டு இருந்தாங்களே, அந்த சந்தேகம் இனிமேல் யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பைட் மார்க்கை கவர் பண்ணுற மாதிரி அவள் கையில் ஒரு மாத் டிசைன் வந்து வரைஞ்சிருப்பா. ஒரு பிளான்ட் வளர்ற மாதிரி டிசைன் தான். ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட ஜாம்பிஸ் கூட தான் லிங்க் ஆகுது. ஜாம்பிஸ் உடம்புலையுமே பிளான்ட்ஸ் தானே வளருது. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ். அதே மாதிரி கேம் அக்யூரேட்டான ஒரு ஆர்ட்டுமே இருக்கும். நல்லா இருக்கு, அந்த ஆர்ட் சூப்பராக இருக்கு. அண்ட் நம்ம ஜோயில் சொல்லி கொடுத்த அந்த கிட்டாரை வந்து பார்த்தீங்கன்னா அவள் டீனாவுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிற மாதிரி இந்த ஷாட் அமைச்சிருக்காங்க. இதுவுமே எக்ஸாக்ட்லி அப்படியே நீங்கள் கேமில் என்ன சீனை பார்த்தீங்களோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு கேமோட இந்த ரீக்ரியேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இட்ஸ் ஸோ குட்ங்க, ஸோ குட். ஸோ ஆபி அண்ட் டீனா இந்த பக்கம் வாட்சாக வந்து வந்திருக்காங்க பேட்ரோலுக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் டாமி அண்ட் ஜோயில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரோலுக்கு போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸில் இந்த பேட்ரோலை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய கேரக்டர் ஆக்க வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த வகையில் எலியன் டீனா வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரோலுக்கு போகும்போது தான் அவங்க தனியாக அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பல சவால்கள் செய்வாங்க. அங்கே தான் ஏகப்பட்ட ஸ்டாக்கர்ஸ் அவங்க மீட் பண்ணி ஒரு சேசிங் சீக்வன்ஸ்மே இன்வால்வ் ஆகியிருக்கும். அதுவுமே காமிக்க போகிறாங்க நம்ம. பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்டாக்கர் நம்ம எலியை நோக்கி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாட் நீங்கள் பாருங்க, பஸ்ஸுக்குள்ளே சுற்றி ரெட் லைட் ஆப்வியஸாக ஸ்டாக்கர் அண்ட் முக்கியமாக ப்ளோட்டர் கிட்ட இருந்து நம்ம எலியன் டீனா வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வர மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ கேமில் ஆக்சுவலாக இந்த இடத்துல ரேட் கிங் இருக்கும். அது ஒரு வேறு மாதிரியான சம்பவம். ஸோ அதை இடத்துல ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ரேட் கிங்கை காமிக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி ரேட் கிங் பதிலாக ப்ளோட்டரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க தான் தோணுது. ஏன்னா போன சீசன்லேயே ப்ளோட்டருக்கான இந்த மொத்த சீக்வன்ஸ் ஆக்ஷன் எதுவுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக அமைக்கப்படல. ப்ளோட்டரே ரிட்டர்ன் கூட்டு வந்தால் நல்லாயிருக்கும். பாப்பா என்ன பண்ண போகிறாங்கன்னு. அதை தொடர்ந்து இந்த ஷாட்டில் நம்ம ஐசக் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐசக் வந்து ஆக்சுவலாக உல்ஃப் டீம்னு சொல்லி ஒன்று ரன் பண்ணிட்டு இருப்பாரு, WLF. ஸோ அதில் தான் ஆக்சுவலாக நம்ம ஆபி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெம்பராக இருப்பாங்க. பட் ஒரு கட்டத்தில் ஐசக் ஆபிக்கே வில்லனா திரும்புற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கோம். உள்ள காம்ப்ளெக்ஸான கதை இருக்குங்க, அதை ஒழுங்காக புரியுற மாதிரி கொடுத்தா ஓகே. அதே மாதிரி ஐசக் இந்த இடத்துல ஸ்கார் அப்படிங்கிற ஒரு டீம் சார்ந்தவனை தான் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸ்கார்ஸ் வந்து அது ஒரு செப்பரேட் டீம், பட் அவங்க வந்து ஒரு ரிலீஜியஸ் டீம்னு சொல்லலாம். செரஃபைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கார்னு சொல்கிறதுக்கான காரணம் அவங்க முகத்தில் எல்லாருடைய அந்த செரஃபைட்ஸ் டீம் மெம்பர்ஸ் முகத்துலையுமே ஒரு ஸ்கார் இருக்கும். இந்த டீமை லீட் பண்ணது ஒரு பொண்ணு தான், ஒரு உமன் லீடர்னு சொல்லுவாங்க, ப்ராஃபெட். இந்த அவுட் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை கடவுள் நம்மக்கிட்ட ஏற்படுத்த போகிறாரு. கடவுள் மனிதர்களோட பாவங்களுக்கான ஒரு தண்டனையை தான் இதை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி தனக்கான ஒரு ரிலீஜியஸ் கல்ட்டே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் இத்தனை வருஷம் கழிச்சு கெட்டவங்களாம் மாற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் சில இடத்துல அவங்களை கேண்டபிளாகவும் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அவங்க ஜாம்பிஸ் கிடையாது, பட் அந்த டீமேட்டில் இல்லாதவங்க யாராக இருந்தாலும் போட்டு பொழுது கட்டிடுவாங்க. ஸோ இவங்களை நீங்கள் காமனான வில்லனா வச்சுக்கலாம். உல்ஃபுக்கும் செரஃபைட்ஸுக்கும் தான் அப்பப்போ சண்டை வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் நம்ம ஸ்கார்ஸை மெயின் வில்லன்களாக போர்ட்ரே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் பத்தாதுங்க. கேம்லேயே மிட் போர்ஷனில் தான் ஸ்கார்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாசிபிளி சீசன் 3யோட முக்கிய வில்லன்களாக ஸ்கார்ஸ் வரலாம். அவங்களுக்கு நான் அடித்தளம் மட்டும் சீசன் 2ல் இருக்கும் நம்புறேன். பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஜாம்பி கூட்டமே ஜாக்சன் அட்டாக் பண்ண வருது. அண்ட் ஜாக்சனுக்குள்ளேயுமே எப்படியோ வந்துடுறாங்க போல. அதை தடுக்கிறதுக்கு நம்ம டாமி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதை கட் பண்ணி இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்ஸை ஜாம்பி கூட்டம் அடித்து நகர்த்த உள்ள நம்ம ஆபி மாட்டிக்கிறான். ஆபி வெளியில் வரும்போது ஏதோ ஒரு ஜாம்பி அவன் மேலே ஏறி உட்காந்து அவனை கடிக்க வருது. அந்த சமயத்தில் பக்கத்தில் ஒரு கன் ஷாட். கையில் கன் வச்சிருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? ஜோயல் தான். ஸோ கேமில் வர அதே ஷாட், அதே எக்ஸாக்ட் சீக்வன்ஸ் பற்றி அதில் ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. செம்ம பயங்கரமான சீன் இது. ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வர உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ஓட மட்டும் தான் முடியும். கேமில் இந்த சீக்வன்ஸ் செம்ம பயங்கரமாக இருக்கும். அதை லைவ் ஆக்ஷனில் எப்படி புல் ஆஃப் பண்ண போகிறாங்க பார்ப்போம். ஜோயல் ஆபியை காப்பாற்றிருக்காருன்னு நினைக்கிறீங்க. பட் இதுக்கப்புறம் சம்பவம் நடக்கும், நீங்கள் வெறுத்துடுவீங்க, வாழ்க்கையை வெறுத்துடுவீங்க. ஸோ சிம்பிளாக இந்த சீன் ஒரு முக்கியமான சீன். இந்த ஷாட்டில் 2 பேர் குருத்தில் ஓடிட்டு இருக்காங்க. மேபி லைக் ஆபி அண்ட் டீமேட்ஸாக இருக்கலாம். டாமி அண்ட் ஜோயல் வந்து பார்த்தீங்கன்னா ஆபியோட இடத்துக்கு தான் போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஜாம்பிஸ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அதை அடங்குற வரைக்கும் தப்பிக்கலான்னு போவாங்க. அதுவாக இது இருக்கலாம் நம்புறேன். அதை தொடர்ந்து இந்த டீசர்லேயே எனக்கு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தின ஒரு சீன்னா இதுதான். எலி கத்துற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் பின்னாடி இருக்கிறது அவங்க ட்ரெஸ்ஸில் வச்சு பார்க்கும்போது ஒன்று டீனாவாக இருக்கணும், அப்படி இல்லைனா மார்லினா இருக்கலாம். ஏன்னா ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் மாதிரி தான் ப்ளே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க போல. ஏன் எலி கத்துறா எனக்கு சத்தியமாக தெரியல. இந்த மாதிரி ஒரு சீனை நான் கேம்லேயுமே பார்த்ததில்ல. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுதான் கீழே காமிப்படுங்க. ஏன்னா என்ன தான் நீங்கள் கேம் விளையாடி இருந்தாலும் இந்த சீரீஸில் சில முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ரைட்டிங்கிறது போயிருக்கு. நம்ம பார்க்காத பல சம்பவங்கள் இன்வால்வ் ஆக போகுது. அதான் நிறைய கேரக்டர்ஸ்க்கான ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்க போதுன்னு சொல்லியிருக்க அந்த காரணத்தினால எலியோட பேக் ஸ்டோரி இன்னும் பெட்டராக எழுதலாம். அதே மாதிரி ஆபிக்கான ரைட்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மற்ற எந்த கேரக்டர்ஸ் ஒழுங்காக வரலனாலும் பரவாயில்ல, ஆபி ரைட்டிங்கை கோட்டை விட்டுறாதீங்கப்பா. அதை தொடர்ந்து நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் தாங்க காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ போன சீசனை காட்டிலும் இந்த சீசனில் ஆக்ஷனுக்கு பஞ்சம் இருக்காது போல். ஓவராலாகவே செம்ம குவாலிட்டியான ஒரு ட்ரெய்லர். கேம் எப்படி நம்ம விளையாடணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலான ஒரு ஸ்டாண்டர்டை பற்றி நான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆக்டிங்குமே சூப்பராக டோன் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். நம்ம பெட்ரா பாஸ்கல் எந்த ஒரு வார்த்தையும் பேசலை, பட் அவன் முகத்தை பார்க்கும்போதே ஏதோ ஒரு உடஞ்ச ஃபீலிங் உங்களுக்கு வருதில்ல. ஸோ பெட்ரா பாஸ்கல் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்லையுமே செம்மையாக ஸ்கோர் பண்ண போகிறாரு. நிறைய பேர் மனசில் இடம் பிடிக்க போகிறாரு.
கடைசியில் அதுவே அந்த கேரக்டருக்கு ரிவீட்டாகவும் அமைய போகுது. எனிவேஸ் ஐ எம் ஸோ ஹைப்ட். கூடி சீக்கிரம் இந்த கேமை நான் வந்து MC2 சேனல் பற்றி நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். டைம் இருக்கவங்க அந்த சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நான் உங்களை நல்ல ஒரு ஆசை பண்ண விடையில மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.